ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல் ஜிஎஸ் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ரயில் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோமில் ஐஆர்சிடிசி வெப்சைட் லாகின் பண்ணி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். அப்படி இல்லை என்கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப், அப்புறம் கன்ஃபார்ம் டிக்கெட், எக்ஸிகோ, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைபவ் வந்து புதுசாக ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் ஒன். இந்த ஆப்பில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது வென் கம்பேர் டு ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட், அண்ட் அவர் சொல்லக்கூடிய 3 விஷயம் என்ன, 3 கிளைம் வந்து பண்ணுறாரு, இதெல்லாமே இந்த ஆப்பில் வந்து இருக்கும். அவர் சொல்லக்கூடிய 3 கிளைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றது வந்து ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்லேயே வந்து எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது அப்படின்றதே வந்து கிளைம் பண்ணுறாரு. அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இருக்கும். ஸோ வென் கம்பேர் டு ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணலாம். ரயில் ஒன்ல வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ல பண்ணலாமா இல்லை ரயில் ஒன் ஆப்பில் வந்து பண்ணலாமா அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 7 கம்பேரிசன் வச்சுருக்கேன். கம்பேர்ட் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட், ரயில் ஒன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 புதுசாக வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து அது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஒரு மெயின் முக்கியமான ஃபீச்சர்ஸாக இருக்குது ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த மெயின் 7 ஃபீச்சர்ஸ் வந்து நான் என்னென்னு உங்கள்கிட்ட வந்து 1 by 1 சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த 7 ஃபீச்சர்ஸ் என்னென்ன, ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணுறது வந்து ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ல புக் பண்ணலாமா, அப்படி இல்லை ரயில் ஒன் ஆப்பில் புக் பண்ணலாமா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ரயில் ஒன் ஆப்பில் இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் எனக்கு மெயின் டிஃப்ரென்ஸாக இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நம்ம பொதுவாகவே அன்ரிசர்வ்டு ட்ரெயின் டிக்கெட் வந்து எப்படி இருக்கும், ஒன்று வந்து ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னா யூடிஎஸ் ஆப்பில் வந்து நம்ம அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இது ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து நம்ம எடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ல வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஒன்லி ரிசர்வ்டு டிக்கெட் மட்டும் தான் வந்து நம்மளால எடுக்க முடியும். பட் இந்த ரயில் ஒன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ரயில் ஒன் ஆப்பில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னாவே ஒரு டேஷ்போர்டு வரும். அந்த டேஷ்போர்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு டிக்கெட், அன்ரிசர்வ்டு டிக்கெட் அண்ட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இனிமேல் வந்து ரயில் ஒன் ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு டிக்கெட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்ல வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ நீங்க வந்து ஸ்டேஷன்லயும் போயிட்டு நீங்க வந்து கியூல வந்து நிக்க வேண்டாம் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கிறதுக்காக. நீங்க வந்து இந்த ரயில் ஒன் ஆப் யூஸ் பண்ணி நீங்க அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது நான் வந்து ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாவே பாக்குறேன். அண்ட் அதோட வந்து இல்லாம பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இங்கவே எடுத்துக்கலாம், ஸ்டேஷனுக்கு வந்து போகாம. ஸோ இந்த 2 பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அண்ட் அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட் பிளஸ் அன்ரிசர்வ்டு டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3% வந்து டிஸ்கவுண்ட்டும் நம்ம ரயில் ஒன் ஆப்ல இருந்து தராங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாகவே இப்போ பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்போ ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட்ல வந்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்து பெரிய கியூவில் நிற்பாங்க. ஆனால் ட்ரெயின் வந்து போகக்கூடிய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இப்போ கியூவில் நின்று டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஒன் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் டிக்கெட் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் ரெண்டுமே சேர்த்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் வந்து ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸாகவே பார்க்குறேன். இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற செகண்ட் முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டக்க டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ நம்ம தக்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும். பே த்ரூ நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் பே த்ரூ பிம் ஆர் யூபே, இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முக்கியமாக தக்க டிக்கெட் புக் பண்ணுறப்போ இது வந்து ப்ராப்பராக வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூபிஐல டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூகுள் பே, ஃபோன்பேல வந்து மணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து டக்க டிக்கெட் புக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அவசரத்தில் வந்து என்ன பண்ணுவோம்னா கீழே இந்த பே த்ரூ பிம் யூபிஐ கிளிக் பண்றதுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த பே த்ரூ நெட் பேங்கிங் வாலெட்டை வந்து கிளிக் பண்ணிடுவோம். அப்படி கிளிக் பண்றப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போய் இந்த கேப்ஷன்லாம் போட்ட பிறகு அது போய் அந்த பே த்ரூ அந்த நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் போயிடும். உடனே அது வந்து டீடைல்ஸ் மாதிரி காட்டும். இ வாலெட் அப்புறம் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் காட்டுறப்போ பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே அந்த கார் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண அதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும். ஸோ நம்மளால தக்க டிக்கெட் வந்து அதில் வந்து கன்ஃபார்ம் புக் பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த டீடைல்ஸ் போகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணோம்னா கரெக்டாக நம்ம தக்க டிக்கெட் போடுறப்ப அந்த பிம் ஆர் யூபிஐ கரெக்டாக கிளிக் பண்ணி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேமெண்ட்குள்ளே அந்த ஃபோன்பே கூகுள் பேக்குள்ளே வந்து போகும் நீங்கள் பேமெண்ட் போகிறப்போ. சப்போஸ் இதை நீங்கள் மாற்றி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் டிக்கெட்
கிடைக்கிறது வந்து கன்ஃபார்மே கஷ்டம். பட் அந்த ரயில்வே ஒன் ஆப்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே வந்து கிடையாது. பிகாஸ் நம்ம அந்த பேசஞ்சர் டீடைல்ஸ்லாம் போட்டோன்னே நம்ம அடுத்த பேஜுக்கு அந்த கேப்சா போட்டு அடுத்ததுலாம் அது அடுத்த பேஜ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஐக்கான் வந்து காட்டும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரயில்வே ஆர் வேலட்ல வந்து பே பண்ணலாமா அப்படின்றது, அது இல்லாம அதுக்கப்புறம் யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலம் பே பண்ணலாமா, அதுக்கப்புறம் இந்த அதர் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேசஞ்சர் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அந்த பேமெண்ட் ஆப்ஷன் பத்தியுமே இருக்காது. ஸோ நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா தைரியமா நீங்க வந்து அந்த பேமெண்ட்ல போயிட்டு அதுக்கப்புறம் யூபிஐ டிரான்சாக்ஷனோ இல்லை ஆர் வேலட்டோ வந்து கொடுத்து நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒரு மெயின் முக்கியமான ஃபியூச்சராகவே பார்க்குறேன். பிகாஸ் நான் தக்க டிக்கெட் புக் பண்றப்ப நான் ஃபீஸ் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு இருக்கேன். பட் அவசரத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்க ஆப்ஷன் பே த்ரூ நெட் பேங்கிங் அந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதை கிளிக் பண்ணிடுவோம். அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம உள்ள போனோடனே பாத்தீங்கன்னா பிகாஸ் நம்ம திரும்பவும் நம்மளால இந்த வெளியே வர முடியாது. அந்த பேஜ்ல வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஒன்னு ரெஃப்ரெஷ் லோடிங் ஆயிரும், அப்படி இல்லைன்னா டிக்கெட் வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்ஸாவே பாக்குறேன். கடைசியா கொண்டு போய் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து மொத்தமா இந்த வெளியே அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கடைசியா வச்சது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பெனிஃபிட் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றேன். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேர்ட் மெயின் ஃபியூச்சராக நான் வந்து என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ரயில்வே ஆப்பில் வந்து இருக்கு. இப்போ நம்ம பொதுவாகவே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம ஒரு முக்கியமான ஒரு டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணுவோம். என்னன்னா நம்ம வந்து ஒரு சீட் வந்து புக் பண்ணியிருப்போம். பட் ஆனால் வந்து ஒரு அன்ரிசர்வ் பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அவங்ககிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு எழுந்து போயிடுவாங்க. பட் நிறைய பேர் வந்து அப்படி பண்ணுறது இல்லை. ஸோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 சொல்லிட்டு அந்த ரயில்வே டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று இருக்கும், ரயில்வே என்கொயரி நம்பர். அந்த நம்பருக்கு கால் பண்ணி சப்போஸ் நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்கோம்னா சம் டீடைல்ஸ் வந்து கேட்கும். லைக் பிஎன்ஆர் நம்பர், எந்த கோச்ல இருக்கீங்க, எப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேஷன் இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கேட்பாங்க. எந்த சீட் நம்பர் இதெல்லாமே கேட்பாங்க. ஒன்ஸ் அவங்க கேட்டு நம்ம எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து அந்த ரயில்வே போலீஸ் வந்து வருவாங்க. வந்து அந்த அன்ரிசர்வ் பேசஞ்சரை வந்து அந்த அன்ரிசர்வ்டு கோச்ல வந்து அனுப்பிட்டு கரெக்டா நம்ம சீட்ல நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணுவாங்க. இதை நான் முக்கியமா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் வந்து திருப்பூர் டு சென்னை வந்தப்போ பார்த்தீங்கன்னா சேம் இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணேன். கரெக்டா 139 கால் பண்ணேன். கரெக்டா அடுத்த ஸ்டேஷன்ல வந்து நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே போலீஸ் வந்து அந்த அன்ரிசர்வ் பேசஞ்சர் வந்து அந்த கோச் வந்து இறக்கி விட்டு அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஏற்றி விட்டார். பட் நான் என்னோட சீட் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 139 கால் பண்ணி அவங்க கேட்கிற டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க, அவங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் ஆனால் இந்த ரயில் ஒன் ஆப்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரயில் மேட்டர் வந்து சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சரே ஆப் குள்ளேயே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்க ரயில் மேட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா சம் டீடைல்ஸ் வந்து கேட்கும். உங்களுக்கு வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்றீங்க, சப்போர்ட் சீட் அந்த பிஹேவியர் ஸ்டாஃபோட பிஹேவியர் சரி இல்ல சீட் கிளீனா இல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இல்ல பாத்ரூம் கிளீனா இல்ல இந்த மாதிரி சப்போஸ் இந்த அண்டர்சர்வ் பேசஞ்சர்ஸ் வந்து உள்ள நம்மளோட சீட்ல வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இந்த ரயில் மேட்டர்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஷன்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாவே கிடைக்கும். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ஆப்குள்ளேயே வச்சது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நான் 139 கால் பண்ணி அது சில நிமிஷம் ஆச்சு. இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அது பெனிஃபிட்டா இருக்காது. ஸோ இந்த ஆப் குள்ள பண்றது பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த இன்சிடென்ட் நம்பர் எல்லாமே வந்து ரைஸ் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டாவே ஆக்ஷன் எடுக்கிறதா நான் இன்னும் இந்த ரைட் ஆப்ல வந்து இது ட்ரை பண்ணல. பட் 139 நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வச்சு நான் சொல்றேன் எனக்கு ஃபாஸ்டா அந்த சொல்யூஷன் வந்து ஃபாஸ்டா கிடைச்சது. ஸோ இந்த சேம் நான் வந்து பாத்தீங்கன்னா இதையும் அந்த ரயில் மேட்டர் ஆப் ஃபியூச்சர் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதே மாதிரியே நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இன்கன்வீனியன்ஸ் வந்து இதனால வந்து ரொம்பவே தடுக்கலாம். நம்ம இந்த ரிசர்வ்டு சீட் வந்து நமக்கானது அப்படின்றது வந்து பிகாஸ் நம்ம சீட்ல வந்து இன்னொருத்தவங்க டிராவல் பண்றது வந்து ஒரு எப்படி சொல்றது அவங்க கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்கலாம். பட் அவங்க கேட்கல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த ஆப் இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபீச்சர்ஸாவே நான் வந்து எதிர்பார்க்கிறேன். இப்போ ஃபோர்த் முக்கியமான ஃபியூச்சர் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ட்ரெயின். அதாவது உங்கள் ட்ரெயின் ஜஸ்ட் இந்த ட்ரெயின் நம்பர் போட்டிங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து எங்கே லைவ் ட்ராக்கிங் வந்துட்டு இந்த ரியல் டைம் லைவ் ட்ராக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எங்கேருந்து வருது அப்படின்றது வந்து கரெக்டாக நமக்கு வந்து தெரியும். இதை வந்து நம்ம ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்லேயே இருக்கு. பட் அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்றப்போ பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ல போயிட்டு அது சம் டீடைல்ஸ் இருக்கும் அது கொடுத்த உடனே பட் ஆனால் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிக்க இந்த ரியல் டைம் ட்ராக்கிங் வந்து எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ ட்ரெயின் மேபி 2-3 ஸ்டேஷன் முன்னாடியே இருக்கு. பட் ஆனால் இதுல காட்டும் அந்த மாதிரி சில
இதெல்லாமே இருக்கு. ஸோ அந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர்ஸ் வந்து ரியல் டைம் ட்ராக்கிங் வந்து கரெக்டா இருக்காது. பட் இந்த ரெயில் ஒன் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளைம் பண்ணி ரியல் டைம் ட்ராக்கிங் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ட்ராக் அண்ட் ட்ரெயின் சொல்லிட்டு. இது வந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்லயும் வெப்சைட்லயும் வந்து போகாது, டேரக்டா இந்த ஆப்குள்ளே வச்சிருக்காங்க. ட்ரெயின் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து அந்த ட்ரெயின் நம்பர் வந்து போட்டீங்க, ட்ரெயின் நம்பர் அண்ட் டேட் வந்து போட்டீங்க அப்படின்னாவே அது வந்து நீங்க எந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புறீங்க அப்படின்றது வந்து நீங்க டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணாவே ட்ரெயின் வந்து எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு ரியல் டைம் ட்ராக்கிங் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த தடவை நம்ம ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா இந்த ரயில் ஒன் ஆப்ல வந்து நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி சப்போஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பிகாஸ் இந்த ரயில் ஒன் ஆப்ல யூஸ் பண்ணி நானும் இது வரைக்கும் நான் போனது இல்லை. பட் ஆனா இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்ப்போம் இது வந்து கரெக்டா வந்து காட்டுதா, லைவ் ட்ராக்கிங் வந்து கரெக்டா காட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் செக் பண்ணுவோம். இப்போ ஃபிஃப்த் முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி இப்போ ரயில் கனெக்ட் ஆப்பில் வந்து ஃப்ரம் டு அப்புறம் வந்து எந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறோம், என்ன கிளாஸ், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பேஜ்குள்ளே வந்து கிளிக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த பேஜ் உள்ள போகும். பட் இந்த ரயில் ஒன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படின்னா சேவ் ரிசர்ச் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிக்கும். சேவ் ஆகிட்டு இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சென்னை டு மதுரை வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சென்னை டு மதுரை சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் அதில் வந்து சேவ் ஆயிடும். ப்ளஸ் கிளாஸ் அப்புறம் கிளாஸும் வந்து சேவ் ஆயிடும். டேட் வந்து நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கணும். பட் ஆனால் அந்த ஐஆர்சிடிசி ரயில் ஒன் கனெக்ட் ஆப்ல வந்து நான் புக் பண்றப்ப என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக தக்க டிக்கெட் புக் பண்றப்ப பார்த்தீங்கன்னா சென்னை டு மதுரை தான் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணி நான் போடுறப்ப என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் மதுரை டு சென்னைன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஃப்ரம் வந்து மதுரை டூ வந்து சென்னைன்னு கொடுத்துட்டேன். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்டும் புக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புக் பண்ண பிறகு தான் நான் பார்த்தேன் நான் போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டு சென்னைக்கு வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ஒன் ஆப் வந்து ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த சேவ் ரிசர்ச் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. நீங்க ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த ஃப்ரம் டு வந்து சேவ் ஆகிருக்கும். அப்புறம் எந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் ஆகிடும். கரெக்டாக நம்ம டேட் மட்டும் நம்ம கொடுத்து உள்ள போகணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த எந்த பிளேஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணோம், எங்க டெஸ்டினேஷன் சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக சேவ் ஆகிருக்கும். ஸோ நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரம் டூ வந்து மாற்றி போடுறது, டூ வந்து ஃப்ரம்ல போடுறது, ஃப்ரம் வந்து டூல போட்டு, இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ட்ரெயின் டிராவல் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நான் வந்து ரொம்ப முக்கியமானதாகவே நான் வந்து பார்க்குறேன். சிக்ஸ்த் முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம்னா பொதுவாகவே நம்ம தக்க டிக்கெட் புக் பண்றப்ப நான் அந்த முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன் மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்றது ரொம்ப முக்கியமானது. சப்போஸ் இப்போ 3 to 4 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் மாஸ்டர் லிஸ்ட் வந்து புக் பண்ணியிருந்தோம்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றப்போ அந்த எக்ஸிஸ்டிங் நேம்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது வந்து வந்துடும். ஸோ நம்ம ஈஸியாக புக் பண்ணிடலாம். பட் நான் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ரயில் ஒன் ஆப் போய் நான் சர்ச் பண்றேன் எங்கடா அந்த மாஸ்டர் லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் லிஸ்ட்ன்ற ஆப்ஷனே காணும். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து இந்த மாஸ்டர் லிஸ்ட்ன்றது வந்து சேவ்டு பேசஞ்சர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நான் அது சில சம் டீடைல்ஸ் சேம் ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட்ல வந்து என்னென்ன டீடைல்ஸ்லாம் கேட்கும், லைக் பேசஞ்சர் நேம், ஏஜ் டீடைல்ஸ், அப்புறம் வந்து ஃபுட்டு ப்ரிஃபரன்ஸ், அதே மாதிரி சீட் ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் அதே டீடைல்ஸே வந்து இங்கேயும் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஓகே அந்த மாஸ்டர் லிஸ்ட்ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவ்டு பேசஞ்சர் லிஸ்ட்னு சொல்லிட்டு இங்கே அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதை அப்டேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் அந்த பேசஞ்சர் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிஸ்டிங் நேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுது. உடனே டேரக்டாக நம்ம அதில் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி நம்மளால ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியுது, வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு. ஸோ எத்தனை ஆப் வந்து நம்ம லான்ச் பண்ணி அவங்க கொண்டு வந்தாலும் இந்த மாஸ்டர் லிஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட்டாகவே நான் பார்க்குறேன். பிகாஸ் நம்ம தக்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செகண்டும் நமக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எத்தனை ஆப் கொண்டு போனாலும் அந்த எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆப்ஷன் அந்த சேவ்டு பேசஞ்சர் லிஸ்ட் வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு மெயின் ஃபீச்சராக நான் வந்து பார்க்குறேன். இப்போ இந்த 7th முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தோம்னா கோச் பொசிஷன். அதாவது இப்போ ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் ஆப்ல பார்த்தீங்கன்னா அந்த கோச் பொசிஷன் வந்து இருக்காது. நான் வந்து என்ன பண்ணுவேன், தேர்ட் பார்ட்டி ஆப் சப்போஸ் நான் எக்ஸிகோல வந்து போயிட்டு அந்த கோச் பொசிஷன் இருக்கு, அந்த கோச் பொசிஷன்ல நம்ம சீட் நம்பர் வந்து எங்க இருக்கு, நமக்கு வந்து இந்த விண்டோ சைட் தான் இருக்கா இல்லை வந்து சப்போஸ் நடுவில் இல்லை சைட்ல வந்து நமக்கு சீட் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸிகோ ஆப்ல தான் போயிட்டு செக் பண்ணுவேன். பட் ஆனால் இந்த ரயில் ஒன் ஆப்ல பார்த்தீங்கன்னா கோச் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. அந்த கோச் பொசிஷன் ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணோன்னே ட்ரெயினோட இன்ஜின் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொசிஷன்ல இருந்து இருக்கு, எந்தெந்த கம்பார்ட்மெண்ட், அந்த கம்பார்ட்மெண்ட் நேம் வந்து S1 S2 ல இருந்து S10 வரைக்கும் லைனா அந்த கம்பார்ட்மெண்ட் நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம போறோம் ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாகவே வந்து இப்போ ட்ரெயின் எங்கிருந்து வருது, நம்ம வந்து எங்க வந்து கரெக்டா நிற்கணும் அப்படின்றது வந்து நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா ஒரு சில ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் கரெக்டா வந்து இப்போ பெரிய பெரிய ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டா போட்டுருப்பாங்க, இந்த கோச் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல கரெக்டா நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே போட்டிருப்பாங்க. பட் ஒரு சில சின்ன சின்ன ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த நேம் அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்து இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து நிற்கும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச் பொசிஷன் எங்கேன்னு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஈஸியாக அந்த இடத்துல கரெக்டாக போய் நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா வந்து லாஸ்ட் டைமில் வந்து நம்மளால வந்து ஒரு இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டு நம்ம வந்து போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம ட்ரெயின் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த ரயில்வே ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வச்சது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறேன். இந்த கோச் பொசிஷன் ஆப்ஷன் வச்சது இவ்வளோதான் இந்த 7 ஃபியூச்சர்ஸ். எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்ச இந்த 7 ஃபியூச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர்ஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபியூச்சர் தெரியும் ப்ரோ, எனக்கு எந்தெந்த இப்போ நான் சொன்ன 7 ஃபியூச்சர்ஸில் எந்த ஃபியூச்சர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றது இந்த கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. பிகாஸ் மற்ற சப்ஸ்கிரைபரும் அதை பார்ப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலும் அதையும் சொல்லுங்கள், நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது ட்ரெயின் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறப்ப ஏதாவது இஷ்யூஸ் இருக்குனாலும் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. நான் வந்து டீட்டெயிலாக அதை பற்றின வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஐஆர்சிடிசி இ-வேலெட்ல வந்து எனக்கு வந்து மணி இருக்கு, பட் ஐஆர்சிடிசி ஆர்வேலெட் வந்து இப்போ ரயில்வே ஆப்ல நான் பார்த்தப்ப அந்த வேலெட் வந்து எனக்கு கிடைக்கல, அதை வந்து நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தின வீடியோ வந்து நான் அடுத்து வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ அந்த இ-வேலெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம கண்டென்ட்ஸ் போட்டுட்டே இருக்க போகிறோம். ஸோ அந்த ஜிஎஸ் டாக்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற கண்டினியூஸாக இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ.